வெரைட்டி ரைஸ், முக்கியமாக தயிர் சாதமாக இருக்கட்டும், இல்லை குழம்புக்கு கொஞ்சம் சைட் டிஷ் வந்து சீக்கிரமாக பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 5 மினிட்ஸ் பொட்டேட்டோ ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு பொட்டேட்டோவை இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மேரினேஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏற்கனவே உருளைக்கிழங்குலேருந்து தண்ணி நிறைய பிரிஞ்சு வரும். தண்ணி நிறையா பிரிஞ்சு வர்றப்போ மசாலாவும் பெரிய சான்சஸ் இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். அதுக்கு தவாவில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒன்றா எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு நல்லா ஈவனாக குக் ஆகிடும். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எந்த மாதிரி ரெடி ஆகியிருக்குன்னு? நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.